வணக்கம். ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியின் சிறப்பு செய்தி தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி இது தமிழ்நாட்டில் உள்ள சட்டத்துறையைச் சேர்ந்தவனுடைய கனவை நனவாக்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். இதற்கெல்லாம் முழு முதற் காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் சீரிய முயற்சி, துரித நடவடிக்கை என பல வகையில் சொல்லிக்கொண்டே செல்லலாம். அந்த வகையில் மற்றொரு சாதனையும் படைத்திருக்கிறார் இந்த தேசிய சட்டப்பள்ளியை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதாவது இந்த தேசிய சட்டப்பள்ளி கொண்டு வரப்படும் என்று அறிவித்து அடிக்கல் நாட்டிய ஒரு வருடம் 2 மாதத்திற்குள்ளாகவே அந்த கல்லூரியில் 25 ஏக்கர் பரப்பளவு கொண்ட திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த அந்த நவலூர் குட்டப்பட்டு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அந்த பிரம்மாண்ட வளாகம் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்ட தேசிய சட்டப்பள்ளி வளாகம் அடிக்கல் நாட்டப்பட்டு ஒரு வருடம் 2 மாதத்திற்குள்ளாகவே முழுமையான அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அங்கு மாணவர் சேர்க்கைக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து வகுப்புகள் கூட தொடங்கிவிட்டது. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றித்தான் நாம் விரிவாக இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பில் பார்க்க இருக்கிறோம். தேசிய சட்டப்பள்ளி என்பது உலக தரத்திலான சட்ட கல்வியை அளிக்கக்கூடிய இடம். இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கிறார்கள் தமிழ்நாட்டில் உள்ள சட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள். இது நிச்சயமான ஒரு வரப்பிரசாதம் தான். இதற்கெல்லாம் முழு முதற் காரணம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இதை பற்றித்தான் தேசிய சட்டப்பள்ளி திருச்சி அருகே இயங்கி வருகிறது. இதை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய இந்த செய்தி தொகுப்பில் பங்கேற்பதற்காக நம்ம செய்தியாளர்கள் ஆங்காங்கே காத்திருக்கிறார்கள். திருச்சியை அடுத்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள நவலூர் குட்டப்பட்டு என்கிற இடத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தேசிய சட்டப்பள்ளி வளாகத்திலிருந்து நமது திருச்சி செய்தியாளர் இளவரசன் காத்திருக்கிறார். சென்னையில் உயர்நீதிமன்றம் வளாகத்தில் இருந்து நமது மற்றொரு செய்தியாளர் மாரியப்பன், அதேபோன்று சென்னை அடையாறில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இருந்து நமது மற்றொரு செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷா நமது அரங்கத்திற்கு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு குரலார் கோபிநாத் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த மாதம் திறந்து வைத்தார்கள். அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்த்துவிடலாம். தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட சட்ட உயர்கல்வி வழங்கப்படும் வகையில் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் தேசிய சட்டப்பள்ளி நிறுவப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையில் முடிவெடுக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி சட்டம் இயற்றப்பட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தாலுகாவில் நவலூர் குட்டப்பட்டுவில் 25 ஏக்கர் நிலப்பரப்பில் சுமார் 4,55,658 சதுரடி பரப்பளவில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி கட்டி முடிக்கப்பட்டது. ஆய்வுக்கூடம், நூலகம், வகுப்பறைகள் உள்ளிட்ட கட்டடப் பணிகள் முடிக்கப்பட்டு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தேசிய சட்டப்பள்ளியை சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளியில் 1ஆம் ஆண்டு மாணவ மாணவியருக்கான அனுமதி ஆணைகளையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வழங்கினார். உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பொறுப்பு வகிக்கும் நீதியரசர் திரு ராஜேஷ்குமார் அக்ரவால் 5 மாணவ மாணவியருக்கு சேர்க்கை அனுமதி ஆணைகளை வழங்கினார். BALL ஆனர்ஸ் எனும் ஒருங்கிணைந்த 5ஆண்டு சட்டப்படிப்பில் சேர்வதற்கு ஒதுக்கீடு பெற்ற மாணவ மாணவிகளுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்புகள் விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கப்பட்டது. தமிழக மாணவ மாணவிகளின் நலனில் அக்கறை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மாநிலத்தில் முதன்முறையாக தேசிய சட்டப்பள்ளியினை ஸ்ரீரங்கம் தொகுதியில் நிறுவியதன் மூலம் உயர்தர சட்டக்கல்வி வாய்ப்பு தங்களுக்கு கிடைத்திருப்பதாக அவர்கள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர். தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளிக்கு 2013-2014 கல்வியாண்டில் வெளிநாடு வாழ் இந்தியருக்கென ஒதுக்கப்பட்டுள்ள 10 இடங்களையும் சேர்த்து 100 மாணவ மாணவியர் சேர்க்கப்பட்டுள்ளனர். தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய சாதனைகளில் இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதாவது நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அறிவித்து ஒரு வருடம் 2-3 மாதங்களுக்குள்ளாகவே தேசிய சட்டப்பள்ளி என்ற உலக தரத்திலான
சட்டக்கல்வியை பயிலக்கூடிய அந்த இடத்தை நிறுவி அதற்கான அடிக்கல் நாட்டி நிறுவி அந்த கட்டடங்களை முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு வகுப்புகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த சாதனைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம செய்தியாளர் திருச்சி செய்தியாளர் இளவரசன் பேசும். இளவரசன், சட்டப்பள்ளி மிகவும் சட்டத்துறையை சேர்ந்தவர் மிகவும் எதிர்பார்ப்போடு எதிர்நோக்கி காத்திருந்த ஒரு விஷயம் இது. இன்றைக்கு அது கனவு நனவாகி இருக்கிறது என்றே சொல்லலாம். இது பற்றி அங்க இருக்கிற மாணவர்கள் என்ன சொல்றாங்க இந்த சட்டப்பள்ளி பற்றி? முதல் அவருடைய கருத்துக்களை கேட்கலாம். மதிவாணன், நாங்க இப்ப இருக்கிற இடம் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நவலூர் குட்டப்புட்டுங்கிற ஒரு கிராமத்துல இருக்கோம். இந்த கிராமம் கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா இந்த கிராமம் ஒரு பொட்டல் காடா இருந்தது. ஆனா இன்னைக்கு இந்தியாவே இந்த கிராமத்தை திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, நவலூர் குட்டப்பட்டுங்கிற ஒரு வில்லேஜ்ல ஒரு பின்தங்கிய இந்த கிராமத்துல இந்தியாவே திரும்பி பார்க்கிற அளவில் 25 ஏக்கர் பரப்பளவுல 100 கோடி மதிப்பீட்டுல தமிழக முதல்வரின் கனவு திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தின் கீழ் தேசிய சட்டப்பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த தேசிய சட்டப்பள்ளி என்பது கடந்த 7/7/2011 ஆண்டு தமிழக அமைச்சரவையில் தமிழக முதலமைச்சரால் இந்த திட்டம் வேண்டும் என நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு திருச்சி மாவட்டம் திருவனைக்காவலில் நடந்த அரசு விழாவில் தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் கடந்த 2012 ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்டது. பிப்ரவரி 13ஆம் தேதி அடிக்கல் நாட்டப்பட்ட அதிலிருந்து ஒரு குறுகிய காலம் சுமார் ஒரு வருடத்தில் ஒரு 12 மாதத்திலிருந்து ஒரு 14வது மாதத்திற்குள் இந்த 100 கோடிக்கு தேவையான கட்டிடத்தை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த சட்டக்கல்லூரியில் வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, நூலகம், மாணவியர் விடுதி, மாணவர்கள் விடுதி என பல்வேறு அரங்குகள் உள்ளது. 16 வகுப்பறைகள் உள்ளது. மிகப்பெரிய நூலகம் உள்ளது. இது மட்டுமல்லாமல் இந்த தேசிய சட்டக்கல்லூரியில் அஞ்சலகங்கள், வங்கிகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சட்டப்பள்ளி ஏன் தமிழகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றால், தமிழகத்தில் சட்டப்பள்ளிகள் நிறைய இருக்கிறது. ஆனால் தேசிய அளவிலான சட்டப்பள்ளி என்பது தமிழகத்தில் இல்லை. நமது சட்டம் தமிழகம் மட்டுமில்லாமல் தேசிய அளவில் சட்டத்துறை முன்னுக்கு வர வேண்டும். தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளும் முன்னுக்கு வர வேண்டும் என தமிழக முதலமைச்சர் விசன் 23 என்று கனவு திட்டத்தை நிறைவேற்றி வருகிறார்கள். அந்த திட்டத்தில் பள்ளித்துறையும், கல்வித்துறையும், உயர்கல்வித்துறையும், சட்டத்துறையும் முன்னுக்கு வர வேண்டும் என்ற பல்வேறு திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வருகிறார். அதில் ஒரு கட்டம் தான் சட்டப்பள்ளி என்பது. இந்த சட்டப்பள்ளி ஸ்ரீரங்கத்தில் ஏன் தொடங்கப்பட்டது என்றால், தமிழகத்தின் மத்திய பகுதி திருச்சி ஸ்ரீரங்கம், அது திருச்சி டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் நவலூர் குட்டப்புட்டு என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு இந்த சட்டப்பள்ளி தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த சட்டப்பள்ளியில் முதலாம் ஆண்டு BA ஹானர்ஸ் என்பது 5 ஆண்டு பள்ளி. இந்த பள்ளியில் 100 மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். இந்த 100 மாணவர்களில் 45 மாணவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் படிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அது மட்டுமல்ல, தமிழகத்தை தவிர அதர மீதி மாநிலத்தில் உள்ள 45 பேரும், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் 10 பேரும் ஆக 100 மாணவர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து படிக்க தொடங்கியுள்ளனர். அது கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்று 9ஆம் தேதி வகுப்புகள் தொடங்கப்பட்டது. இந்த வகுப்புகளை கற்று இப்பொழுது பாடத்தை கவனித்து வரும் ஒரு மாணவியிடம் இந்த சட்டப்பள்ளியின் தரத்தையும் அது குறித்த கருத்துக்களை தற்போது கேட்போம். வணக்கம், என் பேர் ஸ்வேதா. நான் இங்க தேசிய சட்டப்பள்ளியில் படிச்சுட்டு வரேன். இதுக்கு முன்னாடி இங்க தேசிய சட்டப்பள்ளி இருந்ததில்லை தமிழ்நாடுல. முதல் முறையா அம்மா ஆரம்பிச்சிருக்காங்க. என்னோட சின்ன வயசுலேருந்து கனவு இது, நான் தேசிய சட்டப்பள்ளியில் படிக்கணும்ட்டு. இது நிறைவேற்றினதுக்கு நான் அம்மாவுக்கு ரொம்ப நன்றிப்படுறேன். இப்போ இங்கே எல்லாமே ரொம்ப வசதியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப நல்லா, எங்களோட டீச்சர்ஸும் ரொம்ப நல்லா கற்றுக் கொடுக்குறாங்க. நாங்கள் ரொம்ப ஹோம்லியாகவும் இருக்கோம். எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை இங்கே. தேங்க்யூ. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் இளவரசன். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு கனவு நினைவாகி இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதாவது இதெல்லாம் நடக்குமா, எவ்வளவு காலம் பிடிக்கும், எத்தனை வருடம் பிடிக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் ஒரே வருடத்திற்குள்ள 12 to 14 மாதத்திற்குள்ளாகவே கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அந்த மாணவிகள் பேட்டி கொடுக்கிறார்கள். அதாவது முழு வசதியோடு நாங்கள்
முழு சுதந்திரத்தோடு நல்லபடி இந்த கல்லூரி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற அந்த மாணவிகள் சொல்வதை நாம் நேரடியாக கேட்டோம். தொடர்ந்து நமது செய்தியாளர் மாரியப்பன் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் காத்திருக்காருடன் பேசுவோம். மாரியப்பன், அங்கிருக்கிற மாணவ மாணவிகள் மிகுந்த மகிழ்ச்சி தெரிவிக்கிறார்கள். வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்க தேவையில்லை, உலக தரத்திலான சட்டக்கல்வியை நம் தமிழ்நாட்டிலேயே படிக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் முதலமைச்சர் என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் ஏற்கனவே படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவர்கள் இந்த சட்டப்பள்ளியை பற்றி என்ன சொல்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து? மதிவாணன், நான் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து பேசுறேன். அதாவது இந்தியாவில் 1988ஆம் ஆண்டு பெங்களூருவில் முதலாக தேசிய சட்டப்பள்ளி நிறுவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டெல்லி, ஹைதராபாத், ஜெய்ப்பூர், குஜராத் உள்ளிட்ட பல்வேறு, அதாவது 14 தேசிய சட்டப்பள்ளிகள் இந்தியாவில் இதுவரை செயல்பட்டு வந்தன. தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டக்கல்வியினுடைய தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் எதிர்காலத்தில் சட்ட வல்லுநர்கள், திறமையான சட்ட வல்லுநர்களை உருவாக்கும் நோக்கத்தோடும் கடந்த 2012ஆம் ஆண்டு தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி சட்டம் இயற்றப்பட்டு கடந்த 22ஆம் தேதி தேசிய சட்டப்பள்ளி திருச்சியில் தொடங்கப்பட்டது. இந்த தேசிய சட்டப்பள்ளியானது அதாவது சட்ட வல்லுநர்களை, தமிழகத்திலிருந்து சட்ட வல்லுநர்களை சர்வதேச அளவு தரத்திற்கு உயர்த்தும் என்றும் இந்த தேசிய சட்டப்பள்ளியானது வழக்கறிஞர்களின் தரத்தை மேம்படுத்தும் என்றும் வழக்கறிஞர்கள், திறமையான வழக்கறிஞர்களை உருவாக்கும் நோக்கில் இந்த சட்டப்பள்ளி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் வழக்கறிஞர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். இது குறித்து நம்முடைய வழக்கறிஞர் ஆதிலட்சுமி இந்த தேசிய சட்டப்பள்ளியின் சிறப்பம்சம் குறித்து நம்மிடம் பேசுகிறார். இந்த சட்ட பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டுக்கு வர 25 ஆண்டுகள் முதலில் பெங்களூரில் துவங்கப்பட்டது. இது வழக்கறிஞர்களுக்கு மட்டுமல்ல, சட்டத்துறையை சார்ந்த சட்டக்கல்வி பயில நினைக்கும் மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ரிசர்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் ஒரு வரப்பிரசாதமா அமையிற ஒரு விஷயம். இன்னைக்கு தேதியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா குளோபலைசேஷன், பொருளாதார அளவுல உலக அளவுல இந்தியாவின் தரம் உயர வேண்டும். இந்த ஒரு சமுதாயத்திலும் வழக்கறிஞர்கள் தான் சோசியல் ஆர்கிடெக்ட்ஸ், சமுதாயத்தின் சிற்பி என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களோட அஸ்திவாரம் சட்ட கல்வி நல்ல முறையில, சீரிய முறையில இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல சட்டத்துறை, நல்ல சட்ட வல்லுநர்கள், பிற்காலத்தில் நீதித்துறையும் நல்ல முறையில் செயல்படக்கூடிய ஒரு விஷயம் நடைபெறும். அதனால இது பெரிதும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த சாதாரண சட்டக்கல்லூரியில் இருந்து, நடைமுறையில் இருக்கும் சட்டக்கல்லூரியிலிருந்து வித்தியாசப்படுகிறது என்று பார்த்தோம் என்றால், சட்டத்திற்காக ஒரு பல்கலைக்கழகம் அண்ட் மூட் கோர்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற மற்ற கல்லூரிக்கு இல்லாத ஒரு சிறப்பம்சம் என்ன என்றால், நீங்க காலேஜ்ல படிக்கும் போதே, லா காலேஜ்ல நீங்க ஒரு மாதிரி கோர்ட் வழக்குகளை வழக்காடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் லெக்சர்ஸ், அதாவது சட்டத்துறையை சார்ந்த அனைவரும் சிறந்த வல்லுநர்கள்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இந்த சட்ட பல்கலைக்கழகம் இவ்வளவு நாள் காத்திருப்புக்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் சிந்தனையுடன் நமக்கு வந்திருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்க வழக்கறிஞர் சமுதாயத்தை சார்ந்த அனைவரும், நீதித்துறையை சார்ந்த அனைவரும் தொடர்ந்து பேசலாம். மாணவ மாணவிகள், அந்த தேசிய சட்டப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டுமல்ல, ஏற்கனவே படித்து முடித்து தற்போது வழக்காடு மன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட இதை மிகவும் வரவேற்கிறார்கள். பல்வேறு பலன்கள் இதனால் கிடைத்திருப்பதாக முதலமைச்சருடைய சீரிய சிந்தனையில் உதித்த இந்த தேசிய சட்டப்பள்ளி என்ற ஒரு முக்கியமான கல்லூரி தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்றே சொல்கிறார்கள் இப்ப இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷாவிடம் பேசுவோம். அவர் சென்னையில் உள்ள சென்னை அடையாறில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிறார். ஜேம்ஸ் லிஷா, அங்கிருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் தேசிய சட்டப்பள்ளி பற்றி என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்? குறிப்பாக இது ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிற ஒரு சாதனை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஓராண்டுக்குள் இந்த கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டு 2 மாதத்திற்குள்ளாக வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? மதிவாணன், தேசிய சட்டப்பள்ளியின் மூலமாக மாணவர்களுக்கு சர்வதேச தரத்திலான சட்ட உயர் படிப்பை கொடுக்கணும் அப்படின்ற நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜூன் மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தாங்க. தேசிய சட்டப்பள்ளி திருச்சி ஸ்ரீரங்கத்தில் தேசிய சட்டப்பள்ளியை திறந்து வைத்தாங்க. இது மாணவர்கள் மத்தியில் சட்டம் பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மத்தியில் பெரிய வரவேற்பு பெற்றிருக்குன்னே சொல்லலாம். இந்த தேசிய சட்டப்பள்ளியில படிக்கணும் ஒரு கனவா இருந்த மாணவர்கள் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்றே படிக்க முடியும் என்ற இந்த நிலை மாறி தற்பொழுது தமிழகத்திலேயே
சட்ட உயர் படிப்பினை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சருக்கு வந்து நன்றி சொல்றதுக்காக நிறைய மாணவ மாணவிகள் வந்து காத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவங்க கிட்டே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதிவாணன், இவ்வளவு நாளும் NLSங்கிறது வந்து ஒரு கனவா இருந்தது மாணவர்களோட மத்தியில. ஆனா இப்போ திருச்சியில இந்த மாதிரி ஒரு NLS ஓபன் பண்ணனால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களால முடியலன்னா கூட எங்களுக்கு பின்னாடி இது பண்ண போற ஜெனரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா இதனால பலன் அடைவாங்கங்கறத நாங்க உறுதியா நம்புறோம். இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த அம்மாவுக்கு எங்க மாணவர்களுடைய சார்பாக ரொம்ப நன்றி. மதிவாணன் வந்து தேசிய சட்டப்பள்ளியின் மூலமா சர்வதேச தரத்திலான கல்வியை வந்து வழங்க முடியும் அப்படின்றத வந்து இதன் மூலம் நிரூபிச்சிருக்காங்க. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேசிய சட்டப்பள்ளியில் பயில்வதன் மூலமாக வெளி மாநிலங்கள்ல போய் வழக்காடுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைச்சிருக்கு. அதோடு மட்டுமில்லாம அரசு துறைகள்ல வந்து பெரிய உயர் பதவிகளை வகிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் வந்து இந்த தேசிய சட்டப்பள்ளி அமைஞ்சிருக்கு. மதிவாணன், தொடர்ந்து பேசலாம். ஜேம்ஸ் நிஷா, திரு குரலார் கோபிநாதன், நீங்க ஒரு வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் இப்போ வழக்காடிட்டு இருக்கீங்க. தேசிய சட்ட பள்ளி, சட்ட கல்லூரி, இதற்கு என்ன சார் வித்தியாசம், என்ன முக்கியத்துவம்? இதுல எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வரவேற்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஒரு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மாணவி பேசும்போது சொல்றாங்க, எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, ஆனா எங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க, எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. என்ன காரணம்? அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி தேசிய சட்டப்பள்ளியில? அந்த விவரத்துக்கு சொல்வதற்கு முன்பு, கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை என்ற குரல்ல அழியாத செல்வம் கல்விதான். ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் அங்கு கல்வித்துறை முன்னேற்றம் அடைய வேண்டும். நீதித்துறையும் கல்வித்துறையும் சிறப்பாக செயல்பட்டால் நிச்சயமாக அந்த நாடு முன்னேறும் என்று அறிந்த நம்முடைய தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழக்கறிஞர் துறையிலே இருக்கிறவர்களும் சட்டத்துறையிலே இருப்பவர்களும் நீண்ட நாளாக கனவு கொண்டு கொண்டிருந்தார்கள். இங்கு தேசிய சட்டப்பள்ளி வருமா, நாம் நம்முடைய குழந்தைகளை அதில் படிக்க நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்து கொண்டிருந்தார்கள். அதனை புரட்சி தலைவி அவர்கள் இன்றைக்கு வெகு விரைவாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதுதான் அதில் ஒரு பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் சாதாரண கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகளுக்கும் நேஷனல் லா ஸ்கூல் என்று சொல்லப்படுகின்ற தேசிய சட்டப்பள்ளிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், உலகத்தரம் வாய்ந்த சட்டத்தை, மேம்படுத்தப்பட்ட சட்ட கல்வியை இங்கே பெறலாம். அந்த வாய்ப்பு இந்த கல்லூரியிலே உண்டு. நீங்க ஏறக்குறைய இந்தியாவில் 14 தேசிய சட்டக்கல்லூரி சட்டப்பள்ளிகள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இதுவரைக்கும் ஆரம்பிக்கப்படவே இல்லை. அதுதான் நீண்ட நாளுடைய கனவு. இட் இஸ் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் புரட்சி தலைவி அம்மா. ஸோ அவர்கள் கடந்த முறை இங்கே ஆட்சியிலே இருந்த பொழுது என்ன சொன்னார்கள், ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் நிச்சயமாக சட்டத்தை மேம்படுத்தும், அதை படிக்கிற மாணவர்கள் சிறப்பான சட்டக்கல்வியை பெறுவார்கள், அதனால் அவருடைய சட்ட அறிவு மேம்படும். சட்டத்துறை என்றது வந்து இன்னைக்கு எல்லா துறையிலையும் தேவைப்படுகிறது. குளோபலைசேஷன் வந்த பிறகு இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டிலே சென்று கூட அவர்கள் வாதாடலாம், தங்களுடைய சட்ட கருத்துக்களை சொல்லலாம் என்கிற நிலைமை இங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி உருவாகிற பொழுது அவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட சட்டக்கல்வியை அவர்களுக்கு தர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஸோ உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்வியை தர வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஸோ அதை இதுவரைக்கும் யாருமே செய்யலை. இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களை செய்திருக்கிறார்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பல இன்ஜினியரிங் காலேஜ்கள் இருக்குது. இருந்தாலும் ஐஐடின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தால் உடனடியாக அவனுக்கு சிறப்பான கல்வி அவனுக்கு கொடுக்கப்படும். அது மட்டுமல்ல, உடனடியாக அவனுக்கு வேலையும் கிடைக்கும் என்று எல்லாம் எதிர்பார்த்து போன்று மிகப்பெரிய ஒரு கல்வி ஸ்தாபனம் தான் இந்த சட்டத்துறை. சட்டக்கல்லூரி 1008 சட்டக்கல்லூரிகள் இருந்தால் கூட இன்றைக்கு நேஷனல் லா ஸ்கூல் என்று ஒன்று ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அதிலே படிக்கிற மாணவர்கள் மேம்படுத்தப்பட்ட சட்டக்கல்வியை பெறுவான். அது மட்டுமல்ல, அவன் படித்து முடித்த உடனேயே சட்டத்துறையிலே இருக்கிற உயர் பதவிகளை எல்லாம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. சிறந்த வழக்கறிஞராக அவனால் செயலாற்ற முடியும். இன்னைக்கு அதில் 100% நீங்க நேஷனல் லா ஸ்கூல், தேசிய சட்டப்பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு 100% மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு அம்சம், சிறப்பு அம்சம். அதுல தொடர்ந்து பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். தேசிய சட்டப்பள்ளியில் பயிலக்கூடிய 100% மாணவர்களுக்கும் வேலை வாய்ப்பு நிச்சயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய கல்வித்தரம் மிகப்பெரிய கல்வித்தரமாக பார்க்கப்படுகிறது. இதனை முதலமைச்சருடைய சீரிய சிந்தனையிலிருந்து உருவான ஒரு முக்கியமான ஒரு சாதனை
திட்டமாக பார்க்கப்படுகிறது. சாதனை தேசிய சட்டப்பள்ளி என்பது தமிழகத்தில் கொண்டு வரப்பட்டது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய சிந்தனையிலிருந்து உருவான ஒரு விஷயமாகும். இந்த விஷயத்தில் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 40% மேல் ஒட்டுமொத்த அந்த மாணவர் சேர்க்கையில் 40% மேல் தமிழக மாணவர்கள் பலன் பெறுகிறார்கள் என்பது மிகப்பெரிய கூடுதல் தகவல். ஏனென்றால் வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்க வேண்டிய சூழ்நிலை தற்போதில் நம்ம தமிழகத்திலேயே படிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் குறிப்பாக பிற மாநிலங்கள் ஹரியானா, டெல்லி போன்ற வட மாநிலங்களில் இருந்து கூட மாணவர்கள் வந்து இங்கு பயில்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு தேசிய சட்டப்பள்ளி மிகப்பெரிய ஒரு பிரசாதமாகவே அமைந்திருக்கிற சட்டத்துறையை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லாமல் அந்த திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் நவலூர் குட்டப்பட்டு கிராமமே நம்ம செய்தியாளர் சொன்னது போல மிகப்பெரிய முன்பு பொட்டல் காடாக இருந்த இடம் இன்று மிகப்பெரிய ஒரு சோலை வனமாக மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிக அல்ல. அந்த அளவிற்கு அது மிக பிரம்மாண்டமான ஒரு பெரிய பரப்பளவில் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டிடங்களும் கூடிய அந்த தேசிய சட்டப்பள்ளி தற்போது இயங்க ஆரம்பித்திருக்கிறது. இதை பற்றி அங்கு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் என்ன கருத்து சொல்கிறார் என்பதை இப்போது பார்க்கலாம். Now a new school, National Law School, has been opened in Tamil Nadu because of our Honorable Chief Minister Amma. So very happy, and I have no words to say at all. And this is like a dream has come true to me. It's a red letter day for Tamil Nadu, and we are very honored to be here in National Law School, Tamil Nadu. I would like to thank an Honorable Chief Minister, Madam Jayalalitha. எனக்கு லா படிக்கணும்னு ரொம்ப ஆசை. TNNLS காலேஜ் கேள்விப்பட்ட உடனே நான் உடனே சேர்ந்துட்டேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேக்கல்ட்டிலாம் பெரிய காலேஜஸ்லேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி எங்களோட குவேரிஸ், டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்த நம்ம சீஃப் மினிஸ்டர் திரு ஜெயலலிதா அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். I'm very proud to say that I'm a student of Tamil Nadu National Law School. இது வரைக்கும் மற்ற ஸ்டேட்டில் தான் வந்து நேஷனல் லா ஸ்கூல்னு ஒன்று இருந்தது. இப்போ தான் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரால் தமிழ்நாடுல ஒரு நேஷனல் லா ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க. அது தவிர இங்கே நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிற நேஷனல் லா ஸ்கூலை விட புது நேஷனல் லா ஸ்கூலில் ரொம்ப நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா ஹேவ் கம் ஹியர். அண்ட் அகேன் தேங்க்ஸ் டு அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். நான் வந்து தமிழ்நாடு நேஷனல் லா ஸ்கூலில் 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் BA-LLB ஹானர்ஸ் படிச்சுட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நல்ல எஜுகேஷன் அந்த கொடுத்துருக்காங்க. மோரோவர் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. I feel that no other national institutions will have this kind of facilities. We are sincerely thanking Madam Amma for giving us a wonderful institution. எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்து லா படிக்கணுங்கிறது ரொம்ப ஆசை. இப்போ நம்மளோட முதல்வர் அம்மா வந்து திருச்சிராப்பள்ளி நாவலூர் கூட்டப்பட்டு கிராமத்தில் வந்து லா ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த லா ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக நாங்கள் சேர்ந்துருக்கோம். இந்த லா ஸ்கூலில் வந்து எங்களுக்கு எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லைப்ரரி ஃபெசிலிட்டி, கிளாஸ் ரூமு, ஹாஸ்டலு, மற்ற வந்து ப்ளே ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. எங்களோட ஸ்டாஃப்ஸும் எங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறாங்க. எங்களோட கேன்டீனும் எங்களோட சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கு. வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய விஷயம்னா எங்களுக்கு எல்லா வகையான புக்ஸும் வந்து எங்களோட லைப்ரரியில் அவைலபிள். இதுக்காக நாங்கள் மாண்பு முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எனக்கு செலெக்ஷன் வந்து இங்கே தமிழ்நாடு நேஷ்னல் லா காலேஜில் கிடச்சிருக்கு. இது வந்து இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்டடி லா பிகாஸ் இட்ஸ் அ நேஷ்னல் லா ஸ்கூல். அது வந்து தமிழ்நாட்டிலே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதனால நான் வந்து தேங்க் பண்ணுறேன் மேடம் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கொடுக்குறேன். லா படிக்கணுங்கிறது வந்து என்னோட ஆசை. நான் வந்து கிளாட் எழுதிட்டு இங்கே மெரிட்டில் எனக்கு சீட் கிடச்சிச்சு. இங்கே வந்து எல்லா மாநிலங்களிலும் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. அவங்களோட படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே லைப்ரரி இருக்குது, கேம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபேக்கல்ட்டி எல்லாம் நல்லா இருக்காங்க. சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் அம்மா அவர்களை நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளியில் படிச்சுட்ருக்கேன். இங்கே எல்லா மாநிலத்திலேருந்து வர பசங்களும் இருக்காங்க. தமிழ் பேசுகிற ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க, ஹிந்தி பேசுகிற ப்ரொஃபஸர்ஸும் இருக்காங்க. அண்ட் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளி மாநிலத்தில் உள்ள ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க, இங்கே இருக்கவங்களும் கிடச்சிருக்காங்க. எங்களால் பிற மொழிகளும் கற்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு நேஷனல் காலேஜை இங்கே தமிழ்நாட்டில் அமைச்சு கொடுத்ததுக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி 25 ஏக்கர் பரப்பளவு 4,50,000 சதுர அடியில் கட்டடங்கள், பல வகையான கட்டடங்கள், பெண்கள் விடுதி, ஆண்களுக்கான தங்கும் விடுதி, நூலகம், விளையாட்டு மைதானம் என பல கட்டடங்கள் கிட்டத்தட்ட 4,50,000 சதுர அடி பரப்பளவில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 12 to 14 மாதங்களுக்குள்ளாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது உலக தரத்தில். இவையெல்லாம் தேசிய சட்டப்பள்ளி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் ஒரு சீரிய சிந்தனையிலிருந்து உருவான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இது ஒரு சாதனை திட்டம். இது அந்த அளவிற்கு மிக குறுகிய காலத்தில் அறிவிக்கப்பட்டு பின்னர் அடிக்கல் நாட்டப்பட்டதிலிருந்து ஒரு 14 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்டு வகுப்புகள் தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் இளவரசனிடம் பேசுவோம். இளவரசன் தற்போது திருச்சியை அடுத்த நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேசிய சட்டப்பள்ளி வளாகத்தில் காத்திருக்கிறார். இளவரசன், அங்க இருக்கிற மாணவ மாணவிகள் இப்ப எப்படி உணர்றாங்க? கிட்டத்தட்ட வகுப்புகள் தொடங்கி கடந்த விநாயகர் சதுர்த்தி வகுப்புகள் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அதை பற்றி கேளுங்க. அதே போன்று மாணவர்களுக்கான சேர்க்கைகள் எப்படி நடந்தது? மிகவும் எளிதாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி அவரிடம் கேட்கலாம். மதிவாணன், இப்ப திருச்சி மாவட்டம் நம்ம ஸ்ரீரங்கத்தில் இந்த சட்டப்பள்ளியில இருக்கோம். இந்த சட்டப்பள்ளியில சேர்க்கைங்கிறதே வந்து புதுசா ஆரம்பித்தா ஒரு கல்லூரியில வந்து மாணவர்கள் சேர்க்கை என்பது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இந்த கல்லூரிக்கு வந்து தமிழ்நாட்டில இருந்து 45 மாணவர்கள் வந்து விரைவிலே வந்து அவங்க சேர்க்கறதுக்கு வந்து ஆர்வமா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு துணைவேந்தர் சொல்றாரு. இந்த துணைவேந்தர் கிட்ட வந்து இந்த சட்டப்பள்ளியில வந்து மாணவர்கள் எவ்வளவு ஆர்வமா சேர்ந்தாங்க, அவங்களோட கருத்தை நான் இப்ப நம்ம கேட்போம். இந்தியாவிலேயே முதன்முதலாக மிக சிறப்பான கட்டிட வளாகத்தை உருவாக்கி தந்து அதற்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் உருவாக்கி தந்து இருக்கிறார்கள். இந்த சட்ட பள்ளியில் தமிழக மாணவர்கள் மட்டுமல்லாமல் பல மாநிலத்து மாணவர்கள் இங்கு பயின்று வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேசிய பள்ளியை உருவாக்கி தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சட்ட பல்கலைக்கழகத்தில் பல மாநிலத்து மாணவர்கள் பயின்று வருவதால் பல மாநிலத்திலிருந்து சட்டக்கல்வியில் பயிற்சியில் தகுதி வாய்ந்த பேராசிரியர்களை வரவழைத்து இங்கு பயிற்சி நடத்தப்படுகிறது. மேலும் வெறும் வெளிமாநிலத்திலிருந்து மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலிருந்தும் பேராசிரியர்கள், சட்ட பேராசிரியர்களை வரவழைத்து இப்பல்கலைக்கழகத்தை உலகத்தரம் வாய்ந்ததாக உருவாக்கி தருவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டு வருகிறோம் என்பதை மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இளவரசன், இப்போ முதலமைச்சருடைய எந்த திட்டமாக இருந்தாலும் கூட ஒரு அறிவிப்பில் பல பலன்கள் பல பிரிவினருக்கு சென்றடையக்கூடிய நாம் பல விஷயங்களை பார்த்திருக்கோம். அது பண்ணை பசுமை காய்கறி கடைகளாகட்டும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், மக்கள் நல திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் பல பலன்கள் பல பிரிவினருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வகையில இப்போ அங்க இருக்கிற மாணவ மாணவிகள் தவிர்த்து அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நவலூர் குட்டப்பட்டு கிராமம் ஸ்ரீரங்கம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி அது. அந்த பகுதியில் இருக்கிற கிராம மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த கல்லூரி பற்றி அவர்கள் என்ன சொல்றாங்க? எந்த அளவில் அவர்கள் வரவேற்கிறார்கள்? நவலூர்பட்டு கிராம மக்கள் வந்து திருச்சி மாவட்டத்தில் வந்து ஒரு அத்திப்பேட்டை மாரி தெரியாத இடமா இருந்தது. இப்ப வந்து இந்த நவல்பட்டுங்கிற ஒரு கிராமம் வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் தெரிகிற ஒரு இந்தியாவுக்கு வந்து முன்மாதிரியான முகவரி ஆயிடுச்சு. அந்த முகவரியினுடைய ஊராட்சி மன்றத்தின் பொறுப்பாளராக இருக்கிற பொறுப்பாளராக இருக்கிற ஒருத்தர் வந்து இந்த நவல்பட்டு கிராமத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து இந்த அளவுக்கு முதன் மாதிரியா எங்களை தெரிய வச்சிருக்காரு. அவங்க பத்தி நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த கிராம மக்கள் அனைவருமே இந்த கொட்டு மலையும் பொருட்படுத்தாம இங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து இதனுடைய கருத்தை பத்தி என்னன்னு கேட்போம். வணக்கம், என்னோட பேர் செல்வம். நான் இந்த கிராமத்தோட தலைவராக இருக்கேன். இந்த கிராம பகுதி வந்து விவசாயிகள் அதிகமாக இருந்த பகுதி. இந்த பகுதியில் இந்த மாதிரி ஒரு சட்டப்பள்ளியை துவக்கி இந்த பகுதிக்கு ஒரு பெருமை சேர்த்து இந்திய அளவில் பெருமை சேர்த்த தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் இந்த கல்லூரியிலேயே படித்து இந்த கல்லூரியிலேயே சட்டத்தை படித்து சட்டத்தை தெரிந்து விவசாய பிள்ளைகளும் சட்டத்தை பற்றி தெரிந்துவதற்கு உதவிய தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப மனமார்ந்த இந்த கிராமத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி. கிராம மக்கள் மட்டுமல்ல, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களும் இந்த இதை வந்து வரவேற்றுள்ளார்கள். திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த சட்டப்பள்ளியை பற்றி தன்னுடைய கருத்துக்களை இங்க கூற வந்திருக்கார். அவரிடம் தன்னுடைய கருத்தை கேட்போம். வழக்கறிஞர்களுக்கு என்றைக்குமே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு தாயை போல இருந்து அவர்களுக்கு தேவையானவற்றை எந்தவித பாகுபாடுமின்றி அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய சேம நல நிதியை வழங்கியுள்ளார்கள். அதுபோல இப்ப அடுத்த தலைமுறைக்கு இந்த வழக்கறிஞர் தொழிலை எடுத்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு கண்ணோட்டத்துடன் தொலைநோக்கு பார்வையுடன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செயல்பட்டு தான் இந்த தேசிய சட்டப்பள்ளியை நிறுவியிருக்காங்க.
இதனால வந்து அடுத்த தலைமுறைக்கு இன்டர்நேஷனல் ரேஞ்சுக்கு எங்களுடைய இந்த சட்டத்துறை செல்ல இருக்கிறது என்பதை அறியும் பொழுது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த வழக்கறிஞர் சமுதாயமே தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது. அதை வந்து நான் என்னோட இந்த வழக்கறிஞர் சமுதாயம் சார்பாக ரொம்ப சந்தோஷமா நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, தமிழக முதல்வர் வந்து ஒரு தாயை போல சட்டப்பள்ளிக்கு வந்து இவ்வளவு பண்றாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் இப்ப சொன்னாரு. இந்த சட்டப்பள்ளிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் தாயை போல தான் தமிழக முதல்வர் திகழ்கிறார். எப்படின்னா, விவசாயத்தை எடுத்துக்கிட்டா காவிரி நீரை பெறறதுக்கு, உரிமையை பெறறதுக்கு தாயை போல வந்து பல்வேறு எதிர்ப்புக்கு மத்தியிலும் சட்டத்தில் போராடி வெற்றியை பெற்றார். ஒரு நெசவாளர் பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு பசுமை வீட்டில் வந்து நெசவாளர்களுக்கு வந்து நெசவு தறி வந்து அதிகமா இருக்கணும்னு குறிப்பறிந்து அவங்களுக்கு நெசவாளர்களுக்கு அந்த இதை பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, பள்ளி மாணவர்கள் அவங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து கடந்த காலத்துல இருந்து எல்லா சாப்பாடும் ஒரே மாதிரி தான் இருந்தது. ஆனா 13 வகையான கலவை உணவு அவங்களுக்கு குறிப்பறிந்து கொடுத்தாங்க. இது மட்டும் இல்ல, லேப்டாப், இலவச பேருந்து, நோட்டு, இப்படி சொல்லிக்கிட்டு அடிக்கிட்ட போல அதுக்கு டைம் இல்ல. இப்படி பல்வேறு திட்டங்களை சொன்ன தமிழக முதல்வர் வந்து சட்டத்துறைக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகளுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் தாயாக வழங்குகிறார். அதை தான் இந்த வழக்கறிஞர் சொன்னாரு. புரட்சி தலைவி தமிழக முதலமைச்சர் அம்மா அப்படின்னு சொன்னாரு. தமிழக முதலமைச்சர் அம்மா இளவரசன் அங்க சில பெண்கள் கூட இருக்காங்க. அந்த நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பெண்கள் உங்களை அருகில் இருக்காங்க. அவர்கள் எதற்காக வந்திருக்கிறார்கள் அங்க? அவர்கள் என்ன கருத்து சொல்ல போறாங்க? அவர்கள்ட்ட கேளுங்க. இந்த கிராம மக்கள்ல இருந்து ஒரு பெண் ஒருத்தங்க வந்திருக்காங்க. இந்த நவல்பட்டு கிராமத்துல இருந்து அவங்க இது எதுக்கு வந்திருக்காங்க, அவங்க என்ன அந்த சட்டப்பள்ளியை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தற்போது நம்மளிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. கேட்போம். ஸ்ரீரங்கம் தொகுதி நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் இந்த சட்டப்பள்ளி ஆரம்பித்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பணக்காரங்க மட்டும்தான் இந்த பள்ளியில் படிக்க முடியுறதை மாற்றி ஏழைகளும் இந்த பள்ளியில் படிக்க முடியும் என்பதை எங்களால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எனது குழந்தையும் பிற்காலத்தில் வந்து இந்த பள்ளியில் சேர்த்து பெரிய ஆளாக்க வேணும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பேசலாம். இளவரசன் அந்த திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு பாமர அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சொல்லுவது ரொம்ப நியாயமான விஷயம். அதாவது இந்த கல்லூரியை பற்றி, நான் இந்த சட்ட பள்ளியை பற்றி தெரிந்து கொண்டோம். இது இந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு தேசிய உலக அளவிலான சட்டக்கல்வி தரக்கூடிய ஒரு கல்வி வளாகம் என்று, இங்கு நிச்சயமாக எங்களுடைய சந்ததியினரும் சேர்ந்து படிப்பாளர் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு தேசிய சட்டப்பள்ளி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை. உலக தரத்திலான சட்டக்கல்வி என்பது மிகப்பெரிய விஷயம். இந்த விஷயத்தை மிக குறுகிய காலத்திற்குள் முதலமைச்சர் அவர்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரை. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷாவிடம் பேசுவோம். அவர் சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிறார். ஜேம்ஸ் லிஷா, பல்வேறு தரப்பினர் பல்வேறு கருத்துக்களை நன்றி, பாராட்டு என பல்வேறு அந்த சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கிருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த தேசிய சட்டப்பள்ளியினால் வேறு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று தெரிவிக்கிறாங்க. லிஷா. மதிவாணன், இப்போ வந்து அதாவது இந்த சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இதுவரை வந்து படித்த மாணவர்கள் மட்டுமே வந்து வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ சென்று சட்ட உயர் படிப்பை வந்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை தற்பொழுது மாறி நம்முடைய தமிழ்நாட்டிலேயே, அதுவும் திருச்சியில வந்து அனைத்து தரப்பு மாணவர்களுமே வந்து சட்ட உயர் படிப்பு வந்து பயில்வதற்கான ஒரு வாய்ப்பை வந்து தமிழக முதலமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது குறித்து அந்த மாணவர்கள்ட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா. இப்போ வந்து புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க இவங்க சொன்ன மாதிரி. இது எப்படியெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ரொம்ப பெரிய கேம்பஸ் ஓபன் பண்ணிருக்காங்க, ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ஆக்கிருக்காங்க. சோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு. லைக் யூசுவலா வந்து நாங்க மத்த நேஷனல் லா ஸ்கூல்ஸ், மத்த எல்லா ஸ்டேட்லயுமே நேஷனல் லா ஸ்கூல் இருக்கு. எங்களுக்கு அவ்வளோ வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து நேஷனல் லா ஸ்கூல் இது வரைக்கும் எதுவுமே இல்ல. சோ இது எடுத்துன்னு வந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து பெரிய லைப்ரரிஸ் அண்ட் இந்த பர்டிகுலர் நேஷனல் லா ஸ்கூல்ல வந்து இங்க தமிழ்நாட்டுல இருக்க மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் போட்டிருக்காங்க. இங்க யூஜி மட்டும் இல்லாம பிஜி ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்கு. சோ நம்மளோட ஸ்டேட்லயே வந்து எல்லாமே யூஜி பிஜி எல்லாமே லா ரிலேட்டடா வந்து ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கு இந்த யூனிவர்சிட்டி எங்களுக்கு. இது கண்டிப்பா எங்க ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு, நாங்களும் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவும் சீஃப் மினிஸ்டர் தான் ஓபன் பண்ணி வச்சாங்க. சோ இதுவும் அவங்க தான் ஓபன் பண்ணி வைக்கிறாங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எங்களுக்கு. We would like to thank on behalf of the student fraternity. Thank you.
தொடர்ந்து பேசலாம். ஜேம்ஸ் லிஷா, மிகவும் மன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் சட்ட கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவிகள். அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் தங்களுடைய ஜூனியர்கள் பின்காலங்களில் வரக்கூடிய மாணவர்கள் இதை பயன்படுத்தி மிக உயரிய கல்வியை பயில வாய்ப்பாக இருக்கும். அதே போன்று மிகச் சிறந்த நூலகம் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். மிகச் சிறந்த உணவகம், அதே போன்று சிறந்த விடுதிகளை கட்டப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். குறிப்பாக மற்ற மாநிலங்களில் தேசிய சட்டப்பள்ளி இயங்கி வந்தாலும் கூட உலக தரத்திலான உலக அளவிலான வசதிகளை கொண்ட மிக அற்புதமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு கட்டடமாக உள்ளிருக்கிற வசதிகள் இருக்குகிறது என்று அவருடைய கருத்தாக இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய திருச்சி அருகே கட்டப்பட்டிருக்கக்கூடிய தேசிய சட்டப்பள்ளி குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. சிறப்பு செய்தி தொகுப்பு தொடர்கிறது. தேசிய சட்டப்பள்ளி, தமிழ்நாடு தேசிய சட்டப்பள்ளி திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் 25 ஏக்கர் பரப்பளவில் மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள், அதாவது 4,50,000 சதுர அடிக்கு மேல் கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் ஆண்கள் விடுதிகள், உணவகங்கள், அதே போன்று விளையாட்டு மைதானங்கள், அது மட்டுமில்லாமல் நூலகம், ஆய்வரங்கங்கள், கருத்தரங்குகள், விரிவுரை அரங்குகள் என உலக தரத்திலான வசதிகள் கொண்ட ஒரு தேசிய சட்டப்பள்ளி நிறுவப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் சீரிய சிந்தனையில் உருவான இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு 14 மாதத்திற்குள் கட்டிடங்கள், நான் சொன்னது போலவே உலக தரத்திலான கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மாணவர் சேர்க்கைக்கான அட்டைகளும் வழங்கி அந்த வகுப்புகளும் தொடங்கி இருக்கிறது. கடந்த விநாயகர் சதுர்த்தி அன்று வகுப்புகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. இதனை அடுத்து சட்டத்துறையைச் சேர்ந்தவர்கள் மிகுந்த மகிழ்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து நமது செய்தி அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு குரலார் கோபிநாதன், இது எந்த அளவிற்கு முதலமைச்சருடைய இந்த திட்டம், இது செயல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நடைமுறை எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் சொல்லக்கூடியது, அது ரொம்பவே தெளிவான முறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. இதுல எதுல ஒரு குளறுபடி இல்லாம ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா அறிவிச்ச நாள் கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு தரத்திலான ஒரு கட்டிடங்கள், சர்வதேச தரத்திலான கட்டிடங்கள். அது மட்டும் இல்லாம அந்த மாணவர் சேர்க்கை என்பதும் கரெக்டா திட்டமிட்டபடி அந்த மாணவர்கள் சேர்க்கப்பட்டு வகுப்புகளும் தொடங்கப்பட்டுருச்சு. இதை வழக்கறிஞர் சமுதாயம், உங்களை போன்ற வழக்கறிஞர்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? என்றைக்குமே தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்க்கமாக சிந்திக்கக்கூடியவர்கள். தெளிவான திட்டம், அதை நிறைவேற்றுகிற ஆற்றலை பெற்றவர்கள். நீங்க ஒன்று வீராணத்தில் எடுத்துக்கலாம். வீராணத்திலிருந்து தண்ணியை நான் சென்னையினுடைய தலைநகருக்கு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே கொண்டு வருவேன் என்று சபதம் போட்டார்கள். அதை போல புதிய வீராண திட்டம், புதிய வீராண திட்டத்தை அதை செய்து முடித்தார்கள். நீ அதே போல எந்த திட்டமாக இருந்தாலும் அவர்கள் தெளிவாக சிந்திப்பவர்கள். செய்து முடிப்பேன் இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்று சொன்னால் அதை முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனாலதான் இந்த தெளிவான திட்டமிடல் இதுல வெளிச்சமாக, தெளிவான சிந்தனை, தீர்க்கமான ஆற்றல், அதனுடைய செயல்படுத்துகிற திறமை, இத்தனையும் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு புரட்சி தலைவி அவர்களை எல்லாருமே பாராட்டுகிறார்கள். பாரதத்திற்கே இவர்கள் வர வேண்டும், பாரத தலைவியாக இவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே அவருடைய ஆற்றல் தான், அவருடைய திறமை தான், அவருடைய திட்டங்கள் தான், அவருடைய தெளிவான சிந்தனை தான். ஸோ இந்த திட்டத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நேஷனல் லா ஸ்கூல்ன்றது 10 மாநிலங்கள்லாம் இருக்கு. ஆனால் இதுல இருக்கிற உலகத்தரம் வாய்ந்த கட்டடங்கள், உலகத்தரம் வாய்ந்த நூலகங்கள், உலகத்தரம் வாய்ந்த ஸ்போர்ட்ஸ் கருத்தரங்குகள் எங்குமே கிடையாது. அதுல இன்னொன்று ஒரு சிறப்பான செய்தி என்ன என்று சொன்னால், அந்த மாணவர்கள் அந்த அறையிலே இருந்து கொண்டு வைஃபைவை பயன்படுத்தி அந்த நெட் கனெக்ஷனை உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் படிக்கலாம். அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி சட்ட புத்தகங்கள் இந்த புத்தகங்கள் கிடைக்கவில்லை என்ற ஏக்கமே கிடையாது. அந்த புத்தகங்களை அவங்க நெட்ல பார்த்து படுத்திக்கலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எந்த சட்டக்கல்லூரியுமே ஏற்படுத்தி தரவில்லை. அது ஒரு பெரிய சிறப்பு. அது மட்டுமல்ல, இந்த நேஷனல் லா ஸ்கூல்ல வைஃபை கனெக்ஷன் என்பது ஏதோ பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்களிலும் பெரிய ஏர்போர்ட்லயும், அதுவும் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல தான் இருக்கும். அது நீங்க எல்லா இடத்துலயும் இருக்காது. ஸோ அதை பொதுவாக
எல்லா மாணவர்களும் எல்லா ஆசிரியர்களும் அதை பயன்பெற வேண்டும், புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு நிகழ்வை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பரந்த நோக்கம். ஆமா, பரந்த நோக்கம். இது எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டு. நீங்க என்றைக்குமே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழக்கறிஞர்கள் என்றாலே அவர்களுக்கு எல்லாமே செய்ய வேண்டும் என்ற ஒரு தனி ஆர்வத்துடன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இனி ஒன்றும் இல்லை, நீங்க வழக்கறிஞர்கள் எந்த மாநிலத்திலும் கிடையாது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் வழக்கறிஞர்களுடைய சேம நல நிதி 5,20,000 வழங்கப்படவில்லை. முதல் முறையாக இங்க தமிழ்நாட்டில் தான் அது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, முன்னாடி ஒரு 2 லட்சம் வாங்குறதுக்கு வழக்கறிஞர்களுக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு 2 லட்சம் பெறுவதற்கு என்னென்ன போராட்டங்கள்லாம் கடந்த ஆட்சியிலே நடத்தினார்கள். ஆனால் அதை பெற முடியல. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழக்கறிஞர்களுக்கு 5,25,000 ரூபாயை கொடுத்திருக்கிறார்கள். கொடுக்கிற பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், என்றைக்கு கையெழுத்து இட்டார்களோ இன்றையிலிருந்து அது அமுலுக்கு வரும் என்று சொல்லவில்லை. என்றைக்கு முதலில் நான் அதை தெரிவித்தேனோ அன்றைய தேதியிலிருந்து இது அமுலுக்கு வர வேண்டும். அதனால தான் இன்னைக்கு 66 குடும்பங்கள் அதில் பயன்பட்டு இருக்கிறது. அவங்க கூப்பிட்டு இன்னைக்கு கொடுத்தாங்களே, பழைய கால தேதியை குறிப்பிட்டு அந்த தேதியில் நான் சொன்னேன், அன்றைய தேதியிலிருந்து இது வழங்கப்பட வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால தான் இன்றைக்கு 66 வழக்கறிஞர் குடும்பங்கள் இன்று பயன்பட்டிருக்கின்றன. அதனால வழக்கறிஞர் என்றாலே அவருக்கு தனி ஈர்ப்பு உண்டு. அது மட்டுமல்ல, இந்த தேசிய சட்டப்பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது. என்னென்ன, சர்வதேச அளவில் வழக்காடலாம். நீங்க ஹை கமிஷன், இந்தியன் எம்பாசி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்ப வழக்கறிஞர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள், பெரிய வாய்ப்புகள், உயர்ந்த சிறப்பான வழக்கறிஞராக வரலாம். இதுல இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், இந்த தேசிய சட்டப்பள்ளிக்கு யார் சான்சலர் என்று சொன்னால், உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அரசர் இருக்கிறாரே, அவர் தான் ஒரு சான்சலர். அதனால இந்த துறையில என்னென்ன முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் வழக்கறிஞர். அதாவது இந்த தேசிய பள்ளியில் வழக்காடுவது மட்டுமல்ல, பல நாடுகளுக்கான தூதரகங்களுக்கான தூதர்களாக கூட நியமிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள், மிகப்பெரிய வாய்ப்புகள் இல்லையா? கிட்டத்தட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 45% பேர் இந்த மாணவர்கள் இதனால் பயன்பெறுகிறார்கள். அந்த 100 பேரில் அந்த 45% மாணவர்கள் வெளி மாநிலங்கள் சென்று படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழகத்திலேயே முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தேசிய சட்டப்பள்ளியால் அவருடைய கனவு நனவாகி இருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய மேலும் பல தரப்பிலிருந்து மாணவர்கள் இந்த தேசிய சட்டப்பள்ளி குறித்த தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், நன்றியினை தெரிவித்திருக்கிறார்கள். அதை இப்போது பார்க்கலாம். இந்த தேசிய சட்டக்கல்வியில் முதல் வருஷ பேட்சில் எனக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, இடம் கிடச்சிருக்கு. நம்ம தேசிய சட்டக்கல்வி படிக்கணும்னா வெளி மாநிலத்துக்கு தான் போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்து, ஆனால் அது இப்போ சேஞ்ச் ஆகி தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸோட நலனுக்காக உயர்தரமான சட்டக்கல்வியை அம்மா இங்கே தொடங்கியிருக்காங்க. அதனால் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நேஷனல் லா ஸ்கூலில் படிக்கணுங்கிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அம்மாவோட சப்போர்ட்டால் அதை நிறைவேறிடுச்சு. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு நாங்கள் ஃபஸ்ட் இயர் பாய்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இண்டியட் தேங்க்ஸ். I give a special thanks to Amma, who is the Chief Minister of Tamil Nadu School, who has opened this newly Tamil Nadu National School where I got selected. I'm very excited and feeling very happy. Thanks to very much Tamil Nadu. Thank you. என்னோட ஆசை ஜட்ஜ் ஆகிறது தான் என்னோட ஆசை, என்னோட கனவு எல்லாமே. அதனால் அம்மா அவர்கள் இங்கே தமிழ்நாட்டிலே படிப்பு முதல் முறையாக நேஷனல் லா ஸ்கூல் கொண்டு வந்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களும் வழக்கறிஞர்களும் சட்ட பள்ளியிலே பயில வேண்டுமென்றால் டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு செல்ல வேண்டியது இருந்தது. ஆனால் வெளி மாநிலங்களில் இருக்கின்ற வழக்கறிஞர்கள் அனைவரும் திருச்சியிலே சட்டப்பள்ளியிலே பயிலக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பை படைத்து இந்தியாவிற்கே முன்னுதாரணமாக மாநிலமாக திருச்சி மாற்றி தந்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வழக்கறிஞர்கள் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் அம்மா அவர்கள் கொண்டு வந்த தேசிய சட்டப்பள்ளி ஒவ்வொரு மாணவருக்கும் பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா இப்போ பிஎல் முடிச்சுட்டு ஒவ்வொரு மாணவர் வெளி மாநிலத்தில் தான் போய் படிக்கிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ திருச்சியில் தேசிய சட்டப்பள்ளி கொண்டு வந்ததால் ஒவ்வொரு முடித்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நான் சட்டக்கல்லூரி மாணவர் சார்பில் மனமார்ந்த நன்றியை முதலமைச்சருக்கு தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீரங்கம் தொகுதியில் எங்களுக்காக தேசிய சட்டப்பள்ளி அமைத்து கொடுத்த அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. நம்ம மாணவர்களும் நல்லா வரணும் அப்படின்றதுக்காக அம்மா செய்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு திட்டங்களும் உண்மையாக வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அனைத்து வழக்கறிஞர் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரிய சட்ட படிப்பை படிப்பதற்கு மிக ஒரு அரிய ஒரு பொக்கிசமாக இது உள்ளது. இங்க இருக்க மாணவ மாணவிகள் வெளி மாநிலம் எங்கும் செல்லாம அங்க இருக்க மாணவ மாணவிகள் இங்க வந்து படிக்கிற விதமா இந்த சட்டப்பள்ளி அமைஞ்சிருக்கு. இது வந்து தமிழகத்துக்கே ஒரு பெருமை சேர்க்கிற விதத்துல இருக்குது. இதனால வந்து மாணவ மாணவிகள் மேலும் மேற்படிப்பு படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஒரு வசதியா இருக்கு. தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேசிய சட்டக்கல்லூரினா மற்ற மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இல்லை. இந்த சூழ்நிலை பார்த்து அம்மா அவர்கள் நம்முடைய அந்த குறையை போக்குறதுக்காக குறுகிய காலத்தில் இந்த கட்டிடம் கட்டி முடிச்சு குறுகிய காலத்து கோர்ஸ் ஆரம்பிச்சு இந்த வருஷமே முதல் வருஷமே எங்கள் பையனுக்கு சீட்டு கிடைச்சல அம்மா அவர்களுக்கு மீண்டும் கோடாங்குடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய சட்டப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆண்டிற்குள்ளேயே இன்று பள்ளி தொடங்கப்பட்டு சேர்க்கையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேசிய அளவிலான சட்டப்பள்ளி என்பதனால் இங்கு பயிலும் மாணவர்கள் அனைத்து விதத்திலும் சட்ட கல்லூரிகளில் சிறந்து விளங்குவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக உள்ளது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் மக்களின் சார்பாக தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மிக சிறந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கனவுலேயே நிறைவேற விஷயத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்கே கொண்டு வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இங்கே கொண்டு வந்ததுக்கு மிக மிக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய தேசிய சட்டப்பள்ளி குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர்கள் அறிவித்து அடிக்கல் நாட்டிய பிறகு வெறும் 14 மாதத்தில் கட்டி முடிக்கப்பட்ட வகுப்புகள் தொடங்கப்பட்டு ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. ஒரு சாதனை திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. மாணவர்கள் தற்போது அங்கு பயின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு நேரலையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர் இளவரசனிடம் பேசுவோம். இளவரசன், அங்குள்ள மாணவர்கள் அவர்களை சேர்க்கை பற்றி சொன்னாங்க. ரொம்ப எளிதா இருந்தது, ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்கோம், அந்த வகுப்பறைகள் ரொம்ப நல்ல வசதியோடு இருக்கு, எல்லா வசதியும் சரியா இருக்குன்னு சொன்னாங்க. அங்க இருக்கிற ஆசிரியர்கள் பற்றி என்ன சொல்றாங்க? அதாவது பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் அவர்களுக்கு எப்படி இருக்கிறார்கள், அந்த வசதிகள், அது பற்றி அவர்கள் என்ன கருத்து சொல்றாங்க? இங்க இருக்கிற பேராசிரியர்கள் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பேராசிரியர்கள் வந்திருக்காங்க. இதுல வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஒரு பேராசிரியர் வந்து இந்த சட்ட லா ஸ்கூலை பத்தி தங்களிடம் பகிர்ந்துருக்காரு. அவர் இப்ப பேசுவார். Hello, I'm Dr. Subbarao, faculty member of this reputed university. I came from Vizag in Andhra Pradesh. Previously, I was working in Geetham University School of Law. Here, I am really honored to be a part of this institution, and I was very much surprised at seeing the buildings and infrastructure facilities which were being provided to this university within a short span of time. I was really amazed, and thanks to the government of Tamil Nadu and Honorable Chief Minister of Tamil Nadu for giving this much of this type of wonderful law school, which will reach its heights in coming years, and it will be I wish and I hope that it will reach the global standards. And Honorable Vice Chancellor of this university also has promised that he will arrange some foreign faculty also to the students who are so enthusiastic. And I hope and wish this institution will come up with bright colors in future. Thank you. அடுத்து வந்து இந்த பள்ளியில் பயின்று இருக்க ஒரு சட்டக்கல்லூரி மாணவி வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, மிகவும் பின்தங்கிய பகுதியான புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்காங்க. அவங்க இந்த சட்டக்கல்லூரியில் படிக்கிறதும் இங்க உள்கட்டமைப்பு, நூலக வசதியை பற்றி தங்களுடைய கருத்துக்களை இப்போ பகிர்ந்து நம்மள்ட்ட இருக்காங்க. அவங்கள்ட்ட பார்ப்போம். வணக்கம், என் பேர் வினுப்பிரியா, தேசிய சட்டப்பள்ளியோட மாணவி. இந்த சட்டப்பள்ளியில் நூலக வசதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு நூலகம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குறிப்பெடுக்கிறதுக்கும் புக்ஸ் நம்ம வந்து செமஸ்டருக்கு தேவையான புக்ஸுக்கு நம்ம வெளியே போய் வாங்கி படிக்க முடியாத சூழ்நிலையில் சிறந்த நூலகங்கள் நவீன முறையில் இந்த சட்டப்பள்ளியில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தொடர்ந்து பேசலாம் இளவரசன். அதாவது புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு மாணவி நிச்சயமாக அந்த நூலகங்கள் பற்றி பெருமைப்படுகிறார். அந்த அளவிற்கு முதலமைச்சர் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். எங்கும் வெளியில் சென்று தேட வேண்டியதில்லை, விலை கொடுத்து வாங்க வேண்டியதில்லை. தங்களுக்கு தேவையான உலகத்தரத்திலான சட்ட புத்தகங்கள் அங்கேயே கிடைக்கப்பெற முதலமைச்சர் அவர்கள் உதவி இருக்கார் என்ற நெகிழ்ச்சியை தெரிவிக்கிறார் அந்த புதுக்கோட்டை பகுதி மாணவி. அவர் அங்குதான் படித்துக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சுப்பாராவ் என்ற ஒரு
ஆந்திராவைச் சேர்ந்த ஒரு விரிவுரையாளர் அந்த கல்லூரியில் பணியாற்றக்கூடியவர். அவர் வியந்து பாராட்டுகிறார் தமிழக அரசின் செயல்பாடுகள், முதலமைச்சருடைய செயல்பாடுகளை. இந்த அளவிற்கு குறுகிய காலகட்டத்தில் எவ்வளவு வசதிகளுடன் கூடிய ஒரு சட்டப்பள்ளியை நான் பார்த்ததே இல்லை என்று அவர் பெருமைப்படுகிறார். தொடர்ந்து நமது செய்தியாளர் மாரியப்பனிடம் பேசுவோம். மாரியப்பன், பல்வேறு பகுதிகளிலிருந்து குறிப்பாக அந்த சட்டப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அது மட்டுமில்லாமல் சென்னை அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகவும் பெருமைப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் தன்னம்பிக்கையை தங்களுடைய வருங்கால நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார்கள். நிச்சயமாக ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது சட்டத்துறைக்கு என்று அவர்கள் தங்களுடைய நம்பிக்கை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த தேசிய சட்டப்பள்ளி பற்றி, முதலமைச்சருடைய விரைவான நடவடிக்கை பற்றி? மதிவாணன், அதாவது தேசிய சட்டப்பள்ளியை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததனுடைய நோக்கம் வசதி படைத்தவர்கள் பாமரர்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் அனைவருக்கும் உயர்ந்த சட்டக்கல்வியை அளிக்க வேண்டும் என்பதே. அதாவது காமன் லா அகாடமி எனப்படும் கிளாட் என்ற பொது சட்ட மாணவர் சேர்க்கையின் மூலம் அங்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மாணவர்கள் மட்டுமே இந்த தேசிய சட்டப்பள்ளியில் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் திறமையான மாணவர்கள் எந்த பிரிவில் இருந்தாலும், அதாவது வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் பாமரர்களாக இருந்தாலும் ஏழை எளியவர்களாக இருந்தாலும் திறமையுடைய மாணவர்கள் யாராக இருந்தாலும் இந்த தேசிய சட்டப்பள்ளியில் பயின்று சிறந்த சட்ட வல்லுநராக தமிழகத்தின் மாண்பை சர்வதேச அளவில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த தேசிய சட்டப்பள்ளியினை கொண்டு வந்துள்ளார். அதாவது அந்த மாணவர் சேர்க்கை, இந்த பாகுபாடுகள் ஒழிக்கப்பட்டதன் குறித்து வழக்கறிஞர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். நம்முடைய வழக்கறிஞர் இன்பதுரை அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். வசதியானவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு என்பது முளையிலே கிள்ளப்பெற வேண்டிய முடக்குவாதம். அது ஒரு வாதமே அல்ல. தகுதியானவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் தேடிப்பிடித்து அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கிற செயலை தமிழகத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேசிய சட்டப்பள்ளியை எப்பொழுதுமே முன்னோடி திட்டங்களை முனைப்புடன் அறிவித்து முதலிடத்திற்கு தமிழகத்தை முன்னெடுத்து செல்லுகிற முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தேசிய பள்ளியை திருச்சிராப்பள்ளியில் அமைத்திருக்கிறார்கள். இதன் மூலமாக உலகமயமாக்கல் காரணமாக உலக நாடுகளோடு போட்டி போடுகிற அளவில் சர்வதேச நீதிமன்றங்களிலே வழக்கறிஞர்களை அனுப்பி அங்கும் தொழில் செய்கிற வாய்ப்பை தமிழக வழக்கறிஞர்களுக்கு, தமிழக மாணவர்களுக்கு ஏற்படுத்தி தருகிற வாய்ப்பை இந்த தேசிய சட்டப்பள்ளி ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தேசிய சட்டப்பள்ளியில் 2 சிறப்பு அம்சங்களை நான் கேள்விப்பட்டேன். ஒன்று, சாஃப்ட் ஸ்கில் எனப்படுகிற நுட்ப அறிவு, அதாவது தொழில்நுட்ப அறிவையும் இறக்கி, அதாவது இன்றைக்கு கணினிமயமாக்கப்பட்ட உலகில் கிடைக்கின்ற தகவல்களை உடனுக்குடன் பெற்று, தீர்ப்புகளை பெற்று அதை உடனுக்குடன் நீதிமன்றங்களிலே சமர்ப்பிக்கிற சாஃப்ட் ஸ்கில் என்கிற நுட்ப அறிவை மாணவர்களுக்கு வழங்குவதோடு சர்வதேச மொழி ஒன்றில், ஏதாவது ஒரு சர்வதேச மொழி ஒன்றில் புலமை பெறுகிற வகையிலே அங்கு கல்வி அளிக்கப்படுகிறது என்பதையும் பார்க்கையிலே மனசுக்குள் மலையடிக்கிற வகையிலே ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை, ஒரு கல்வியை தமிழகத்திற்கு தந்திருக்கிறார்கள். கல்லாமை இல்லாமை ஆக்க வேண்டும் என்ற அவர்கள் குறிக்கோளை முன்னெடுத்து செல்கிற வகையிலே தமிழகம் இன்று தலைநிமிர்ந்து நிற்கிற வகையிலே வழக்கறிஞர்கள் எல்லாம் அதிக சந்தோஷத்தோடு கொண்டாடுகிற நிகழ்வாக இந்த தேசிய சட்டப்பள்ளி அமைந்திருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் மாரியப்பன். வழக்கறிஞர் சொன்னது போல சாஃப்ட் ஸ்கில்ஸை மேம்படுத்துவதற்காக மிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உலக அளவிலான மொழிகளை கற்றுக்கொள்ளவும் பெரிய வாய்ப்பாக அமைகிறது தேசிய சட்டப்பள்ளியை பொறுத்தவரை. இதுபோன்ற பல பலன்களை அங்குள்ள மாணவர்கள் மாணவிகள் அனுபவிக்க போகிறார்கள். குறிப்பாக தூதரகங்களிலும் வேலை வாய்ப்புக்கு இந்த சட்டப்பள்ளியில் இருந்தால் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் இதில் அடங்கியிருக்கிறது. இத்தனை விஷயங்களும் உள்ளடக்கித்தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த தேசிய சட்டப்பள்ளியை விரைந்து வகுப்புகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. தொடர்ந்து நமது அரங்கத்தில் இருக்கும் திரு குரலார் கோபிநாதன் சுருக்கமா சொல்லுங்க, நேரம் இல்லாத காரணத்தினால. இது பற்றி உங்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்ன, முதலமைச்சர் சட்டத்துறைக்கு ஆற்றி வரும் சேவைகள் பற்றி? இதை தமிழகத்திலே இருக்கிற சட்டத்துறையை சார்ந்தவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எந்த காலத்திலுமே இதை மறக்க மாட்டார்கள். அந்த காலத்திலாம் நீங்க பாத்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு சிறந்த வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே வாதிடுகிற பொழுது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், இந்த வழக்கறிஞர் லண்டனிலே போய் படித்து பாரட்லா பெற்றவர், அதனால் சிறப்பாக வாதிடுகிறார் என்று சொல்வார்கள். இவர் வெளிநாடுகளிலே போய் படித்து வந்தவர், அதனால் சிறப்பாக வாதாடுகிறார், இன்டர்நேஷனல் லா ஸ்கூலில் படித்தவர் என்று சொல்வார்கள். ஆனால் இன்னும் ஒரு 10 வருடம் கழித்து தமிழர்கள் என்ன சொல்லப் போகிறார்கள் என்று சொன்னால்,
ஸ்ரீரங்கத்திலே இருக்கிற தேசிய பள்ளி சட்டப்பள்ளியிலே படித்தவர் இவர், அதனால்தான் இவ்வளவு சிறப்பாக வாதாடுகிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு இன்றைக்கு அந்த பள்ளி அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. உலகத்தரம் வாய்ந்த பள்ளி, மேம்படுத்தப்பட்ட சட்டக்கல்வி மட்டுமல்ல, உலகத்தரம் வாய்ந்த நூலகம், உலகத்தரம் வாய்ந்த ஜிம்னாசியம், உலகத்தரம் வாய்ந்த மூட்கோர்ட் ஹால், உலகத்தரம் வாய்ந்த கருத்தரங்கம் எல்லாமே அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் விட ஒரு ஆசிரியர் ஒருத்தர் பேசினாரு, அவர்கள் தங்குவதற்கு ஸ்டாஃப் குவார்டர்ஸ் இது மாதிரி எப்பொழுதுமே கட்டுவது இல்லை, எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதையே கூட இங்கே கட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆமா, வெளி மாநிலங்களிலிருந்து வந்து அவர்கள் தங்கி மாணவர்களுக்கு போதிப்பதற்காக அவர்கள் வீடுகளை தேடி அலையக்கூடாது என்ற கருத்தின் காரணமாக நிச்சயமா ரொம்ப அழகா சொன்னீங்க. வெளிநாடுகளில் சென்று சட்டத்தை படித்து வந்தால் ஒரு மரியாதை என்ற நிலை மாறி தற்போது வெளிநாடுகளில் இருப்பவர்கள் கூட திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியை நோக்கி வர இருக்கிறார்கள் சட்டம் பயில்வதற்காக, சர்வதேச அளவிலான சட்டங்களை பயில்வதற்கு. காரணம், கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது அந்த விஷயங்கள், கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அந்த அளவுக்கு வசதிகள் நிறைந்து கிடக்கிறது அந்த தேசிய சட்டப்பள்ளி. மிக குக்கிராமமான நவலூர் குட்டப்பட்டுவில் திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மிக குறுகிய காலகட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் இதனை ஒரு பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அந்த பகுதி மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து தேசிய சட்டப்பள்ளி இதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன என்பதை ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். இப்போது சர்வதேச தரத்திலான சட்ட உயர் படிப்பு படிப்பதற்கான வழிவகை செய்கிறது தேசிய சட்டப்பள்ளி. அது மட்டுமல்லாமல் சட்டத்துறையிலும் இந்திய அரசு துறையிலும் உயர்நிலை பதவிகளை பெற மிகப்பெரிய வாய்ப்பாக இது அமைகிறது. வெளிநாடுகளுக்கும் சென்று வழக்கறிஞர்களாக பணியாற்றக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை அளிக்கிறது தேசிய சட்டப்பள்ளி. அது மட்டுமல்லாமல் சட்டத்துறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் அளிக்கப்படுகிறது. இத்தனை சிறப்புகள் கொண்ட தேசிய சட்டப்பள்ளி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களால் உடனடியாக, அதாவது 2012ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு ஆகஸ்ட் 22, 2013 கிட்டத்தட்ட 14 மாதத்திற்குள்ளாகவே கட்டிடங்கள் திறக்கப்பட்டு பின்னர் அங்கு மாணவர் சேர்க்கைக்கான ஆணைகள் வழங்கப்பட்டு வகுப்புகளும் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது. தேசிய சட்டப்பள்ளி முதலமைச்சருடைய எத்தனையோ சாதனைகள் இதுவும் ஒரு சாதனை. நிச்சயமாக நமது வழக்கறிஞர்கள் சொன்னது போல, சட்டக்கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் சொன்னது போல மிகப்பெரிய ஒரு மணிமகுடமாக பார்க்கப்படுகிறது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சாதனைகளில். ஏனென்றால் உலக தரத்திலான ஒரு சட்டக்கல்வி அளித்த முதலமைச்சருக்கு தங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். மற்றும் ஒரு சிறப்பு செய்தியில் மீண்டும் சந்திக்கலாம். நேரமில்லாத காரணத்தை நிறைவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நமது அரங்கத்திற்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட வழக்கறிஞர் குரலார் கோபிநாதன், அதே போன்று திருச்சி தேசிய சட்டப்பள்ளி வளாகத்திலிருந்து செய்திகளை தந்த கூடுதல் தகவல்களை கொடுத்த நமது செய்தியாளர் இளவரசன், சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து கூடுதல் தகவல்களை கொடுத்த நமது செய்தியாளர் மாரியப்பன், அதேபோன்று சென்னை அடையாறில் உள்ள அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக வளாகத்திலிருந்து கூடுதல் தகவல்களை கொடுத்த நமது செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷா, அனைவருக்குமே மிக்க நன்றி. மற்றும் ஒரு ஜெயா பிளஸின் சிறப்பு செய்தி தொகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.